வணக்கம். பழந்தமிழர்களின் சிந்தனைகளை ஆழமாக அலசும் இந்த சிறப்பான தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப அடிப்படையான, ஆனா பல நேரங்கள்ல நாம மறந்துடுற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் அன்புடைமை. அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல. அத ஒரு மிகப்பெரிய தத்துவமாவே நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. அது எப்படின்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல மூல நூலான நீதிக் களஞ்சியம் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். அடுத்து அதுக்கு அடிப்படையாயிருந்த 21 பழங்கால அறநூல்கள். அப்புறம் அன்புடைமைனா என்ன, அன்பில்லாத செல்வம் எப்படி பயனற்றதா மாறுது, கடைசியா உண்மையான குடிப்பிறப்பு உறவுனா என்ன, இப்படி பல விஷயங்களை நாம பார்க்க போறோம். ஒரு மேலோட்டமான பார்வையிலிருந்து ரொம்ப ஆழமான சில பழங்கால ஓமைகளை நோக்கி நம்ம பயணம் இருக்க போகுது. முதல்ல நாம எடுத்துக்கிட்ட இந்த அடிப்படையான மூல நூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீதிக் களஞ்சியம் பேரிலேயே எவ்ளோ கம்பீரம் இருக்கு பாருங்க. அறநெறிகளின் பெட்டகம்னு இத சொல்லலாம். இத தொகுத்து நமக்கு அளித்தவர் பெருமதிப்பிற்குரிய புலவர் குழந்தை அவர்கள். பழந்தமிழ் இலக்கியங்கள்ல அங்கங்கே சிதறி கிடந்த மிகச் சிறந்த வாழ்வியல் நெறிகளையெல்லாம் தேடிப்பிடிச்சு வகைப்படுத்தி நமக்காக ஒரு மாபெரும் பொக்கிஷமா இவர் கொடுத்திருக்காரு. இவரோட இந்த உழைப்பு மட்டும் இல்லனா பல அரிய கருத்துகள் நமக்கு இவ்ளோ சுலபமா கிடைச்சிருக்காது இல்லையா? சரி, புலவர் குழந்தை அவர்கள் இந்த மாபெரும் களஞ்சியத்தை எங்கிருந்து தொகுத்தாரு? அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாலடியார், பழமொழி, இந்த பெயர்களெல்லாம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானவை இல்லையா? திரிகடுகம் சிறுபஞ்சு மூலம்னு தொடங்கி உலக நீதி வரைக்கும் மொத்தம் 21 தொன்மையான அறநூல்களோட சுருக்கம்தான் இது. இந்த ஒவ்வொரு நூலும் ஆயிரம் வருஷங்களுக்கு முந்திய நம்ம மக்களோட வாழ்க்கையையும் சிந்தனையையும் அப்படியே காட்டுது. இந்த 21 நூல்கள்ல இருந்தும் கடல்ல மூழ்கி முத்துக்களை எடுக்கிற மாதிரி பொறுக்கி எடுத்துதான் இந்த நீதி களஞ்சியத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்மளோட முக்கியமான கருப்பொருளுக்கு வருவோம். அதிகாரம் 45, அதாவது அன்புடைமை. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தோட ஆரம்பத்திலேயே புலவர் குழந்தை அவர்கள் அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப நேரடியான ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதை இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, அன்புங்கிறது வெறும் காதல், பாசம் இதையெல்லாம் தாண்டிய ஒண்ணு. அது நம்மளோட தொடர்புடைய மனிதர்களை நம்ம கூடவே உறுதியா ஒட்டி வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பசை மாதிரின்னு சொல்லலாம். மனிதர்களுக்கு இடையிலான பிரிக்க முடியாத மிக உறுதியான பந்தம்தான் அன்பு அப்படின்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இப்போ இந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பழங்கால புலவர்கள் சில அசத்தலான உவமைகள் மூலமா சொல்றாங்க. அத பாப்போம். நன்னெறியில வர்ற 686வது பாடல் இது. ஒருத்தங்கிட்ட தங்குறதுக்கு பெரிய பங்களா இருக்கலாம், ஏகப்பட்ட பணம் இருக்கலாம், அவனுக்கு சேவை செய்ய பல வேலையாட்களும் இருக்கலாம். ஆனா அவன்கிட்ட அன்பு இல்லைனா அவனோட நிலைமை என்ன தெரியுமா? படிக்க பழமையான நூல்களை கையில வச்சிருக்க ஒரு ஊமை இருக்கும், கையில நல்ல பிரகாசமான விளக்க வச்சிருக்க ஒரு பார்வையற்றவருக்கும் அவன் சமம்னு சொல்லுது நன்னெறி. இது எவ்வளவு சிறப்பா ஒரு விஷயத்த விளக்குது பாருங்களே. அதாவது கையில இருக்கிற பொருளால் எந்த பயனும் இல்ல, ஊமையரால அந்த புத்தகத்தை படிச்சு பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, பார்வையற்றவருக்கு அந்த விளக்கால எந்த வெளிச்சமும் கிடைக்க போறதில்ல. அதே மாதிரிதான் மனிதர்கள் மேல உண்மையான அன்பும் பிணைப்பும் இல்லாத ஒருத்தனுக்கு அவங்கிட்ட இருக்கிற நிலமும் பணமும் ஆட்களும் எந்த ஒரு ஆத்ம திருப்தியையோ நன்மையையோ தந்திட போறதில்ல. அன்பில்லாத செல்வம் உண்மையிலேயே எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒண்ணுதான். அடுத்து நாம பார்க்க போறது நம்ம சமூக கட்டமைப்போட அடிப்படை தளமா இந்த அன்பு எப்படி செயல்படுது அப்படிங்கறதுதான். மூல நூலோட அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இதுல 687 முதல் 689 வரையிலான பாடல்கள் இருக்கு. இன்னா 40, முதுமொழி காஞ்சி இந்த நூல்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. போலி நட்போட ஆபத்துக்கள் என்ன, உண்மையான உயர்ந்த குடிப்பிறப்புனா என்ன அப்படிங்கிறது இந்த பாடல்கள் ரொம்பவே ஆழமா பேசுது. இந்த 687வது பாடல பாருங்க. உங்கள பார்த்து முகத்துல மட்டும் அழகா சிரிச்சுட்டு ஆனா மனசுக்குள்ள எந்த விதமான உண்மையான அன்பும் இல்லாத நண்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த நட்பு உங்களுக்கு வெறும் துயரத்தை மட்டுமே தேடி தரும்னு எச்சரிக்குது இன்னா 40. உள்ளன்பை இல்லாத எந்த ஒரு மேலோட்டமான உறவும் நிச்சயம் நிலைக்காது அப்படிங்கறத எவ்வளவு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அடுத்து வர்ற இந்த 688வது பாடல் நிஜமாவே ஒரு மாபெரும் புரட்சிகரமான சிந்தனை. ஒருத்தன் உயர்ந்த குடியில பிறந்தவா அப்படிங்கிறத அவனோட பரம்பரையையோ ஜாதியையோ வச்சு அளவிட முடியாது. மாறாக அவன் மத்த உயிர்கள் மேல எந்த அளவுக்கு பரிவும் அன்பும் காட்டுறான் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே அவனோட உண்மையான அந்தஸ்து அளவிடப்படும். ஆக அன்பே உண்மையான அந்தஸ்து. அற்புதமில்ல? தொடர்ந்து வர்ற
689வது பாடலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. மனசுல கொஞ்சம் கூட ஈரம், அதாவது அன்பு இல்லாதவங்க உங்களுக்கு எவ்வளவு நெருங்கிய இரத்த சொந்தமா இருந்தாலும் சரி, அவங்க உண்மையான உறவினரும் நண்பரும் கிடையாது. பாசம் இல்லாத உறவுகள் எல்லாமே வெறும் பேரளவுக்கு தானே தவிர உண்மையில கிடையாது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரத்தோட கடைசியில புலவர் குழந்தை அவர்கள் திருக்குறள அழகா இணைச்சிருக்காரு. அன்போடு சேர்ந்த உறவு ஒருவனை வாழ்வுல உயர்த்தும், ஆனா அன்பில்லாத உறவுகள் அவனுக்கு அழிவையே தேடித்தரும். மனித பிணைப்பு பற்றிய இந்த ஒற்றை உண்மைய மனசுல பதிய வைக்க திருக்குறளை இவர் பயன்படுத்திய விதம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. நாம இப்போ இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய பழங்கால தமிழ் ஞானம் ஒரு மனிதனோட செல்வாக்கையும் அவனோட உயர்ந்த பிறப்பையும் உறவுகளோட பலத்தையும் அளவிட வெறும் பணத்தையோ பதவியையோ அளவுகோலா எடுத்துக்கல, அன்பை மட்டுமே ஒற்றை அளவுகோலா வச்சிருக்கு. அப்படியென்றால் இந்த நவீன காலத்துல உங்ககிட்ட இருக்கிற பொருட்செல்வத்தை தாண்டி உங்களுடைய சொந்த உறவுகள் அன்பால எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். நன்றி.